மாணிக்க லாரன்ஸ் வீடு அது. மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை மத்தி விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உத்தரப்பட்டி விஜய். பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. There are so many jackals and other animals in the forest, but there will be only one lion. And even if it is single, it will be the king of jungle. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? கடைசியா புரிஞ்சுதானே கேட்டீங்களா? அது மட்டும் புரிஞ்சுங்க சார். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். குட் நைட் சார். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி, கோல்கேட் வேத சக்தி. Who are you, man? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. முதல்வர் அவர்கள் மறந்துட்டாரா? அண்ணனும் மறந்துட்டாரு போல. பாத்தீங்களா, எங்களை பார்த்தா அணில் குஞ்சுனே, நாங்க அணில் குஞ்சு கிடையாதுன்னா அக்கினி குஞ்சு. உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கு? கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. இப்படிதான் சந்திரமுகி கங்கா. நான் எங்க வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன். விஜய்க்கு அரசியல்ல ஒரு மண்ணும் தெரியாது. விஜய் ஒரு அரசியல் தற்குறி. ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற? இந்த திமுகவை நம்பாதீங்க. அப்படியா? சரி வச்சிருப்பா. வெற்றி நிச்சயம். நான் எங்கேயா நக்கல் பண்ணேன்? தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பட்டொளி வீசி பறக்கும். நீயா போன் பண்ணி ஏதோ உளறிட்டு இருக்க? கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். முடியாது. இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தா அப்படி பண்ணாத தவறு. நீ பேசு. புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான். அது என்னுடைய கடமையும் கூட. யோ தைரியம் நானே. amigo é coisa pra se guardar debaixo de céu. எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர், அண்டா எவ்வளவு பெரிய தலைவர். ரெண்டு சனியனை சேர்ந்து ஒரு சனியனாகி சனிக்கிழமை வருதான். அனைவரும் தளபதி அரசன் ஜார்ஜி கோட்டையை அனுப்பும் வரை ஓயாம ஒழிப்போம் இந்த மனமாத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு பிரச்சனை நமக்கு அந்த ஹோட்டலுக்காரங்கடா. இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்னு இருக்கிறான். நேர்ல சந்திச்சு முறையிடுற நிலைமை உண்டாகும். தயாரா இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கேன். என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா? மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. கிழிப்பான். எங்க வந்து சொன்னாரு? அண்ணன் பார்க்க வந்து செத்து போனா அன்னைக்கே விட்டு ஓடி போயிட்டாரு. இது மக்களுக்கு ஒண்ணா வந்து நிப்பா. வைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. போகும்போது நல்லா போது, வரும்போது தள்ளிட்டு போறது பொழப்பா போச்சு. தள்ளு 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 தள்ளு. சரி அண்ணே, என்ன இல்ல போகும்போது அந்த பொண்ணு வீட்டு வழியா தானே போவீங்க? ஆமா. இல்ல போகும்போது அவசரத்துல ஜாக்கெட்ட மறந்துட்டு போயிடுச்சு, கொடுத்துட்டீங்கன்னா. இன்றைக்கு நம்முடைய தலைவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மிகப்பெரிய எழுச்சி. எங்கெல்லாம் போறாரு சொல்றேன், நான் சொல்றேன். நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது.
அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். மேடம், தமிழ்நாட்டுல ஒரு கட்சிக்கு நீங்க தேவைப்படுறீங்க மேடம். ஐயோ 5 பைசா கூட இல்லையே சார் 3 ரூபாய் தான் இருக்கு சார். சார் இந்த 3 ரூபாய் வச்சுங்க சார். 50 காசுக்கு இந்த சாக்லேட் வச்சுங்க. மீதி சார் மிச்சத்துக்கு பில் இருக்கேன், வண்டி எடுத்துங்க. மச்சான், இது நீ ஆசாசியா வாங்கின வண்டியாச்சுடா. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி எல்லா மேடையிலும் ரிப்பீட்டடா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன்ல, இப்ப நீங்க சொல்லுங்க. 2 பேர் தான் நடுவுல போட்டியே. ஒன்னு டிஎம்கே, இன்னும் ஏடிஎம்கே. ஒண்ணும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகு. இந்த படம் வரதுன்னா ஒரு பாலிடிக்ஸ் தான் நினைக்கிறேன். பாலிடிக்ஸ்னாலதான் இந்த படம் வரல. யாரோட பாலிடிக்ஸ் மாட்டேங்குது? டிஎம்கே தான் உண்மை. டிஎம்கே தான் சென்சார் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆனா டிஎம்கேன்றான். நேத்து முக ஸ்டாலினே சொல்லியிருக்காரு, சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஜகவோட கைக்கூலிலாம் சொல்லியது. இதுதான் பத்தீங்களா? இதுதான் நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க. வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. கரெக்டா இருந்தா புரட்டா கரெக்டா. நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் நெருப்புடா. இனிமே நீ ரெடிமேடு அடுப்புடா. ராஜிதிக்கு மீறி பேசாத. ஜனநாயகனுக்கு நெருக்கடி கொடுக்கறது யாரு சார்? அதான் சொன்னேன் நானு. சப் ஜுடிஷியல் இருக்கு, அதாவது நேத்து கோர்ட்ல இல்ல, நான் திருப்பி சொல்ல வரேன். உதயநிதி செய்யக்கூடிய எல்லா அரசியலுக்கும் இப்போ நீங்க உதயநிதி எதிர்க்கிறீங்க, பிஜேபி எதிர்க்க மாட்டேன்றீங்க. இல்ல நல்ல சொல்றாங்க. நான் ஏதோ அண்ணா பாத்தியாடா, என்னையவே வந்து எல்லாரும் கார்னர் பண்றாங்க. அழுகிறேன்டா. இதுக்கு தான் நான் பைபாஸுக்கே வர மாட்டேன்னு சொன்னேன். என் ரேஞ்சுக்கு. ஒரு நிமிஷம் எனக்காக எந்திரிச்சு நில்லுங்களா ப்ளீஸ். நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. ஏடுகொண்டலவாடா வெங்கடரமணா கோவிந்தா 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 கோவிந்தா. Thank you, please. இப்ப எதுக்கு நான் ஏன் வாயை கடிச்ச? நான் எதுக்குமா ஓ வாயை கடிக்கிறேன்? நான் தேடி வந்த வாய் வேற வாய். லூசுனா இப்படி இருக்க கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும். முட்டுக்கட்டு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ கடிக்காத. ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலை தெரிஞ்சு கிடைக்குதா? பேசிட்டு இருக்கும் போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா? ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். புலவுல கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில். ஆமா, எங்களுக்கே தெரியுது. தளபதி தான் ப்ரோ. கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு என்கிற ஒரு புள்ளிவிவரம் இருக்கிறது. என்ன புள்ளிவிவரம் இருக்கு? புள்ளிவிவரம் இருக்கு சார். இல்ல நான் காமிக்கிறேன். என்னுடைய மொபைல் இருக்குது, நான் காமிக்கிறேன். A few moments later. நன்றி. அந்த ஆதாரத்தை எடுத்துட்டீங்களா? சம்பாதிட்டு இருக்கேன் சார். தாவேகாவுல மதச்சார்பற்ற சமூக நீதி தான் கோட்பாடுங்கிறாங்க. வாசாத்தி அந்த வன்கொடுமையில சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். ஆமா, அவரை சேர்த்துக்கிட்டு எப்படி சமூக நீதியை போட்டுருவீங்க? அதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க. வாசாதினா என்ன தெரியாது. தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்குல என்னன்னு தெரியுமா? தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்குல என்ன நடந்தது தெரியாது. தெரியாது. விஜய் பத்தி தெரியாது. விஜய் தெரியாது. அதனால நம்ம அதை பத்தி பேசுறதே, நம்ம இவ்வளவு நேரம் விஜய் பத்தி பேசுறதே நம்ம டைம் வேஸ்ட். சொல்லவான்னு தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. எல்லாம் தற்குறி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அதான் அந்த தற்குறிங்க தான் உன்னை கேக்குறேன். அந்த தற்குறிக்கு தான் இத்தனை கடங்கார ஃபேன்ஸ் இருக்கா? அந்த தற்குறிக்கு தான் இத்தனை கடங்கார ஃபேன்ஸ் இருக்கா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? இன்னொரு கட்சிக்கு போறதுக்கு மனதளவுல தயாராயிட்டீங்களா? இல்ல நான் சொல்றது கேளுங்க. அடிக்கடி நல்லா ஜம்ப் பண்ணிருக்கேன்னா தினம் ஒரு கட்சிக்கு போயிருக்கேன்னா. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அதுக்கான உடைய ஆர்ப்பாட்டம் தான் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே
ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஒவ்வொரு அரசு கொலைகளும் ஒரு நியாயம் இருக்கிறது. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்ல, மக்களுக்கு. மாப்ள இங்க பாரு, நான் ஓபனா பேச விரும்பல, சுத்தி வளைச்சு பேசுறேன். குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்த ரசிகன் கிட்டயே பிளாக் டிக்கெட் வித்து பணம் சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு ஓடி போயிருவோம். மக்களுடைய இறப்புக்கு இன்னும் எங்களுக்கு வழி இருக்கு. இப்ப எழுதில நாங்க பேசல, உன மனசுல இருந்து வருது. A few moments later. தலைவரோட அம்மாக்கு என்ன எமோஷன் இருக்கும்? நல்ல வசதியான வாழ்க்கை. இன்னைக்கு என் பேர் வந்து சுபத்ரா. சோ கரூர் சம்பவத்துல வந்துட்டு சிஎம் சார் அப்படின்னு வீடியோ போட்ட தலைவர் வந்துட்டு ஏன் இப்போ சென்சார் போர்டு விஷயத்துல பிஎம் சார்னு வீடியோ போடல? ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே, மொத்த உலகமுமே அடடா சுத்த மறந்துருச்சே. நீங்க வந்து டிக்கெட் பத்தி சொல்லிருந்தீங்க. இப்ப வந்து டிக்கெட்லாம் வந்து தியேட்டர் தான் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் என்ன பாக்குறேன்னா, முன்னாடி மக்கள் மன்றங்கள் அந்த டிக்கெட்ஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து டிவிக்கே கண்ட்ரோல் பண்ணுது. இப்ப எனக்கே வந்து ஒரு டிக்கெட் வேணும்னா நாங்களே எங்களுக்கு தெரிஞ்ச டிவிக்கே நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி தான் டிக்கெட் கேட்டுட்டு இருந்தோம். அவங்க சொன்ன விலை 5000 10,000, அதுக்கு கம்மியா எங்களுக்கு கிடைக்கல சென்னையில. இப்ப இவங்களே தான் நாளைக்கு கேண்டிடேட்டா வருவாங்க. இவங்க வந்து நாளைக்கு அரசியலுக்கு வராங்கன்னா அவங்களுக்கு நான் எந்த ஒரு நம்பிக்கையில வாக்களிக்கிறது? நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க, கரூர் வந்து மோசமான ஏரியான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு? யாருக்கிட்ட இங்க வருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரா சார்? அதனால நான் கேள்வி கேட்கிறேன். இந்த சிரிக்கிறது அப்படியே போட்டா சார்? உண்மையிலே இது என்ன சார் சிரிப்பு வருதா உண்மையிலே, இல்ல நீங்களா ஏதாவது முயற்சி பண்றீங்களா? தாவேக்காவுக்கு வரக்கூடிய கூட்டம் ஓட்டா மாறும் எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? 2 பேர், 3 பேர், 4 பேர். ஓட்டா மாறாதுன்னு எவ்வளவு பேர் நினைக்கிறீங்க? வெத்தம் கெட்டவன, மானம் கெட்டவன, உனக்கு எதிராக இவ்வளவு பெரிய மீச. செருப்பால் அடிக்கடா அவனை. செருப்பெல்லாம் வெளியே விட்டோம்னே. எடுத்து அடிக்கடா. ஆக்கலாம் இப்படி அடிமை எம்எல்ஏ இருக்கிறதுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பழனிக்கு போய் பஞ்சாபத்தை வைக்கலாம். நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய உங்க தலைவன் சுதந்திரமா கட்சி ஆரம்பிச்சானா இல்ல அவனுக்கு பின்னாடி நின்று யாராவது இயக்குறாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 5 பாயிண்ட் இருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, இந்தியால எந்த பிரச்சனை நடந்தாலும் அதை பத்தி பேச மாட்டான். அவன் எந்த ஸ்டேட்ல இருக்கானோ அந்த ஸ்டேட்ல இருக்க பிரச்சனையை மட்டும் தான் பேசுவான். பாயிண்ட் நம்பர் 2, செலக்டிவ் அவுட்ரீச். ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி அல்லது குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவங்க அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனையை மட்டும் தான் பேசுவான். பாயிண்ட் நம்பர் 3, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ப்ரமோஷன் அண்ட் சப்போர்ட். அவன் பேசுனது பக்கா கார்பேஜா இருந்தாலும் அவன் பேசுனதுல எந்த யூஸ் இல்லனா கூட அன்னைக்கே அந்த ஸ்டேட்ல அவன் பேசுனது பெரிய ட்ரெண்டிங்கா மாறும். பாயிண்ட் நம்பர் 4, ஆல்வேஸ் பிளேமிங். எப்பவுமே இன்னொரு பாலிட்டிஷியனை திட்டிட்டே இருப்பான், மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசவே மாட்டான். பாயிண்ட் 5, டிஸ்ட்ராக்ஷன். எப்பப்பெல்லாம் மக்கள் உண்மையான பிரச்சனையை பத்தி பேசுறாங்களோ அப்ப அந்த பிரச்சனையில இருந்து மக்களை திசை திருப்பி விடுறதுக்கு இன்னொரு பிரச்சனையை கிளப்பி விடும். நீங்க காலையில தான் வாங்கின 3000 ரூபாய். வாய்ப்பு இருந்தா தலைவா, நாளைக்கு வாய்ப்பு இருந்தா கட்சி துண்டோட போயிட்டு ரேஷன் கடையில கியூல நின்னு வாங்குங்க தலைவா. இந்த நேரத்துல மாடா சூடு சொரணெல்லாம் பார்க்க கூடாது. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. நம்மள மீடியால பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த ஒழுக்கம் அதுதான் தமிழக வெற்றி கழகமாக இருக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டும். பின்னாடி சேர் இருக்குது, சேர் ஓனுன்றவங்க எக்ஸ்ட்ரா வச்சிருக்கிறோம். சேர்ல உட்காருங்க தயவு செய்து. அதாவது தமிழ்ல கேக்குற கொஸ்டின் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோல இப்பதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். மன்னன் விஜய் அவர்கள் தடையை பார்ப்பது இது புதுசு கிடையாது. தடை என்றால் அதை உடை, தடை அதை உடை என்று சொன்னார் விஜய். தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு? ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. மாத்திட்டாங்க
மலையாளம் பேசிவிட்ட. அண்ணா வந்து தமிழ்நாட்டிற்கான கொள்கை தலைவர். நீங்க அவரை போய் திமுகவுக்கான கொள்கை தலைவர்னு சுருக்காதீங்க. நம்ம சொல்றோம் இல்லையே கொள்கை தலைவர் தான் எங்களுக்கு. இல்ல 5 பேர்ல இல்லையா? ஏங்க, கொள்கை தலைவர் தான் அண்ணா, எங்களுடைய கொள்கை தலைவர் தான். எந்த மாநில அரசும் மத்திய அரசுமே இந்த ஆணவத்தை, முதல்ல நான் ஆணவ கொலைக்கு 2வது வரேன், ஜாதி ஆணவம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதை தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியாவது பண்ணியிருக்காங்களா, சட்டப்பூர்வமா ஒரு அணுகி இருக்காங்களான்னு கேட்டா அப்படி ஒரு அப்ரோச்சே கிடையாது. முதல்ல நமக்கு தேவையானது ஒரு பாலிசி அப்ரோச் ஒண்ணு வேணும் இந்த ஆணவத்துக்கு எதிராக. அது சொல்லிருக்கீங்களா? அது இருக்கு. அதைத்தான் வந்து விஜய் சொல்லிருக்காரா? அதுதான் நான் சொல்ல விடுங்க. சும்மா பேஸ் வாஷ்கோ ஐ வாஷ்கோ ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறத விட அங்க போய் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வாங்கணும்னு தாவேக முயற்சி பண்ணிருக்கு. நீங்க அவங்கள்ட்ட போராட வேணாம், மக்கள்கிட்ட உங்க கருத்தை சொல்லுங்க. அந்த தீர்வு முதல்ல நான் இது எப்படி தெரியுமா இருக்கு? இது எப்படி தெரியுமா இருக்கு? விசாகா கைட்லைன்ஸ் வர வரைக்கும் நான் எந்த ரேப்பையும் கண்டிக்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கேட்டாலே ஒரு கேள்வி நெஞ்ச கிள்ளி விட்ட படுபாவி. செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி 4 பேர் மயக்கம் போட்டாங்க. ஒரு கோயிலுச்சு நந்து விழுந்துருச்சு, வெட்டி விழுந்துருச்சு, 4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேலே ஏறிட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை முழுமையான கோரிக்கை அக்செப்ட் பண்ணப்பட்டிருக்கு. சிபிஐ என்கொயரின்னு சொல்லியிருக்காங்க. மதுரை ஹைகோர்ட் ஒரு நம்பர் கமிஷன் போட்டு தானே என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் சிபிஐ போடணும்? இப்ப நீங்க சிபிஐ கொடுத்ததுனால அதுல மூடி மாதிரி சிபிஐ கொடுத்ததே வந்து காலம் தள்ளி ஒரு 5 வருஷம் கேஸ் தள்ளி போடுங்கன்னு சொல்றதுதான் சிபிஐ. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அது சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சிக்கிறீங்க? மக்கள் வந்து கரூர் வந்துட்டு இருக்காரு அண்ணன், நான் உள்ள இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய காலேஜ் இருக்கு மேடம். மதியம் என்ன நடந்தது? குமாரசாமி காலேஜ்ல இருந்து 5000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வருவாங்க. நான் 2 கிலோமீட்டர் பாக்குறேன். அண்ணன் பாக்குறாரு, என்னப்பா அங்க ஒரு கூட்டம் ஓடி விட்டது, என்னப்பா அப்படிங்கிற ஒட்டுமொத்த காலேஜும் ஓடி வராங்க. அதுல போன் வேற எடுத்துட்டு வராங்க, கத்தி எடுத்து போன் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அதுல நண்பர்களே, இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதுல 5000 பேத்துல 3000 போது பெண்கள் ஓடி வராங்க. இதுதான் அரசியல் மாற்றம். டிவிக்கே என்ன யார் அது? டிவிக்கே கத்துனது யாரு? யாரு who is that guy? ஏன் உங்களுக்கு தான் ஒரு ஆள் இங்க இருந்து ராடி ஏத்திக்கிட்டே இருக்காரு. வெள்ளிக்கிழமை சாயங்காலம்னா பர்கர் தின்ட்டு 100க்கே குடி 200க்கே குடின்னு கேட்டுக்கு இருக்காரு. அடுத்த தடவை ஊருக்கு போனா ஏர்போர்ட்ல உள்ள போய் குண்டியை தடாம உள்ள விடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்னதுக்கு இப்ப டிவிக்கே 2026 தான். நீங்க வந்துருங்க, நீங்க இங்க இருக்காதீங்க, நீங்க அங்க வாங்க, வந்து 4 மாநாட்டுக்கு போங்க, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊர் வேலையை பாருங்க முதல்ல. நம்ம வீசா தாங்குமா? நமக்கு வேலை இருக்குமா? ஏதோ சொல்றாங்களே 100K கேட்டா கொடுப்பாங்களா நம்ம கம்பெனியில? அதெல்லாம் பாருங்க, வாழ்க்கையில எல்லாம் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு. செய்து முடிக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்ப்படை தளபதி, போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் இதோ வருகிறார். காமெடி என்ன சொட்டத்தலைன்னு எழுதுன்னு விஜய் சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி அவருக்கு ரசிகர்கள்ட்ட சொல்ல, நான் எனக்கு தலையில முடியலையா, நான் விக்கா வச்சிருக்கேன். அதான் சகோதரர் விஜய்னு சொல்றேன். சகோதரர் விஜய், நீ உங்களும் சொட்டத்தலை தான். சொட்டங்கிறது விஜய் ரசிகன் தான் போடுறான். அவனு விஜய் மேலேயும் பற்றுதல் கிடையாது. விஜய் மேல பற்றுதல் கிடந்தா இருந்தா ரவீந்திரன் துரைசாமியை சொட்டத்தலைன்னு அவன் உருவ கேள்விக்கு வருவானா? விஜய் சொட்டத்தலை தானே தம்பி. அவர் தொழிலுக்கு விற்க வச்சிருக்கிறாரு, தப்பு இல்ல. நான் விஜய் சொட்டத்தலைன்னு எந்த இடத்துலயும் சொன்னதில்ல. தொழிலுக்கு விற்க வைக்க வேண்டியதான். இன்னும் படம் நடிப்பாரு. காட்டு பண்ணிருக்கான் பாருங்க, அடேங்கப்பா, அவனை தவிர வேற எவனாலுமே பண்ண முடியாது. நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? கேட்டீங்களா என்ன தற்கொலை சொன்னது? மத்திய அரசு கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியே மாநில அரசு கிட்ட கேட்கறாங்க. ஊழலை வச்சு சொல்றீங்களா?
மதுபான விற்பனை வச்சு சொல்றீங்களா, கஞ்சா பொருட்கள் விற்பனை வச்சு சொல்றீங்களா, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் வச்சு சொல்றீங்களா? மக்களுக்காக நேர்மையா கரைபடியாத ஒரு கரமாக நாங்க வந்திருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம் இருக்கு? ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் லாட்டரி பணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த இந்து நாடு சார், இந்து நாடு சார், இது இந்து நாடு சார், இது இந்து நாடு சார், இந்து நாடுன்னு பேசுறதுதான் இது அபத்தம். இது முஸ்லிம்களுக்கு நாடு, சீக்கியர்களுக்கு நாடு, கிறிஸ்தவர்களுக்கு நாடு, நாத்திகர்களுக்கு நாடு, இந்துக்களுக்கு நாடு, எல்லாருக்கும் தான் இந்த நாடு. விஜய் ஒத்துக்கிறாரா? பாகிஸ்தானை பிரித்து காந்தியா இந்துக்களின் நாடு விஜய் ஒத்துக்கிறாரா? யாராவது ஆர்எஸ்எஸ்ங்க, விஜய் ஆதரவாளர். இப்ப நான் வந்து திமுக ஆதரவாளர்னு சொல்றாருல, நான் இப்ப இங்க உட்கார்ந்துட்டு ஆர்எஸ்எஸ் வாழ்கன்னு சொன்னேன். தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது, தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? அதெல்லாம் கம்மு போட்டு ஒட்டிக்கலாம்ப்பா. போடா ஏய் போடா ஏய் போடா போடா டேய் நில்டா. என்ன சொன்னாலும் இவங்க கை தட்டுறாங்க, அதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? கை தட்டுற பிளாஸ்ட் தான் பாருடா, என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு அறிகுறி டிவி கேடா. இன்னொன்னு கூட இருக்கு, நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். இது எல்லாத்துக்கும் மேல பெஸ்ட் ஒரு ஐட்டம் ஒண்ணு இருக்கு, பாக்குறீங்களா? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு இன்னொன்னு பார்த்தீர்களா? இதுதான் மக்கள் நீதி மையம். எங்க தலைவர் கட்சி ஆரம்பிச்சப்ப என்ன கேட்டீங்க? விஜய்க்கெல்லாம் அரசியல் தெரியுமா? அவருக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. உண்மைதான். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னை. நீங்களா பெரியவங்களா பார்த்து பேசி 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி? சீமான கண்மையாக வண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம். இன்னைக்குதான் பொது நிகழ்வு அப்படிங்கறதுனால நீங்க இரங்கல் தீர்மானம் வச்சிருந்தீங்க. இந்த 41 பேருடைய புகைப்படங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறது மாதிரியான நிகழ்வு ஏதாவது நடத்தி அல்லது வேண்டான்னு? கொடியே இறக்கும்போதுல பிறகு ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடி இருந்தாங்க. நீங்க அவங்ககிட்ட அஞ்சலி செலுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுல அதெல்லாமே கொஞ்சம் இவரு ஒரு சிஎம் ஆனார்னா இவரு பாராளுமன்றத்துல பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம அதனாலேயே இவரை சிஎம் ஆக்கணும். நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிற புரட்சி இயக்கம் இதெல்லாம் என்னைக்கோ நீத்து போச்சு. உனக்கு சித்தாந்தம் கத்து கொடுத்த பெரியவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க, பாதி பேர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒன்ன மாதிரி ஆளுங்க தான். பொறுக்கிக்கும் போராளிக்கும் கலப்பு திருமணம் செஞ்சதுல பிறந்த புள்ள நீ. உனக்கு அப்புறம் இருக்கிற சந்ததியை ஒத்துப்பார். சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டம் தான் தெரியும். இப்ப கபடி ஆடலாம், வாடி. கபடி 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 கபடி. 2 டிகிரி படிக்க வச்சாரு, பிஇ எம்பிஏன்னு. எனக்கு இருக்கிற ஒரே தைரியம், என்கிட்ட 2 டிகிரி இருக்கு, என்கிட்ட 2 டிகிரி இருக்கு. என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? இங்க இருந்து அமிச்சிட்டீங்கன்னா நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால பொழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான். என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய வலிக்க பேசுவாங்க. கேஸால தோக்க வேண்டிய இந்த தொகுதியை இப்படி ஒரு நியூஸால ஜெயிக்க வைக்கணும்னு நான் முயற்சி பண்றேன். நான் சிஎம் நிஜமா சொல்றேங்க. சரின்னு சொல்லுங்களேன். எனக்கும் எம்எல்ஏ பொண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு ஆசை இருக்காதுங்களா? அட ஹலோ தளபதி, நான் தான் புசி ஆனந்த் பேசுறேன். கேஸ் சிபிஐக்கு மாறிடுச்சு. சனிக்கிழமை ரெடியா இருங்க, வந்து இட்டுன்னு போறேன். உங்க அப்பா எஸ்ஏசி சாருக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. அம்பேத்கரை காட்டுற உங்களுக்கு எப்படி தோணுது? பேச விடுங்க. என்ன அம்பேத்கர் கொள்கை தலைவர், ஆனால் கவின் ஆணவ பொருளுக்கு. அம்பேத்கர் கொள்கை தலைவர் மேல் பாதிக்கு. அம்பேத்கர் கொள்கை தலைவர் சாதிய பிரச்சனைகளுக்கு தீண்டாமை கொடுமைக்கு.
கவின் ஆணவ படுகொலையில பக்காம கட்சியினுடைய தலைவருடைய கருத்து என்ன இருக்கா? டாபிக்க மாத்தி விடுறீங்க. நாங்க போகவே இல்லை, நீங்க மாத்தி வருவாருன்னு சொல்றாங்க. அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வராரு. அவரும் வராரா? கடந்த 2 மாசமா இவங்க சொன்ன கருத்து இருக்கு பாருங்க. அவர் வராரா? இவரும் வராரு. இவரு வராரா? அவரும் வராரு. இவரு வராரு. அவரா? அப்ப சூப்பர். அவர் வராரு, இவரு வர போறாரு. இப்படி ஊட்டிட்டு இருந்தாங்க. எவருன்னே சொல்லல. அவரு வர போறாரு, இவரு வர போறாரு. யார் இந்த கட்சியோட கொள்கை செயலாளர்? ஒழிக்கிறேன்னு சொல்றீங்க. செங்கோட்டையன் அவர்களை வந்து நீங்க இது பண்றீங்க. அம்மாவுடைய புகைப்படத்தை வச்சுட்டு வராரு. அண்ணன் செந்தில் பாலாஜியை ஒரு அகச்சிறந்த ஊழல்வாதின்னு சொல்லி அவர் மேல எல்லா குற்றச்சாட்டுகளையும் வச்சது திமுக. இன்றைக்கு என்னன்னா அதே செந்தில் பாலாஜி திமுக வாஷிங் மிஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து காய வச்சு தியாகி ஆகிட்டாங்க. அதே போல புத்த புதுசா நீங்களும் ஒரு வாஷிங் மிஷின் இறக்கி இருக்கீங்க. யாரும் பண்ணாததை அவர் பண்ணுவாரு. அதான் யாரும் பண்ணாதான் எதை பண்ணுவாரு சொன்னா புரியாது. கூட்டிட்டு போய் நல்லா வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிகேடா? வந்து கவர்மெண்ட் நடத்துறீங்களா இல்ல கண்காட்சி நடத்துறீங்களா? அதை பத்தி என்னைக்கு நீங்க கேள்வி கேட்டுருக்கீங்களா? இல்ல சார், அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு வாட்டி பேசோடு. ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியம்மாள் ஒன்டே கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு சைக்கிள் பேலன்ஸே கிடையாது. சூப்பரா ஓட்டிட்டாங்க. வாழ்த்துக்கள் பாண்டியம்மா சிஸ்டர், ரொம்ப அழகா ஓட்டுறாங்க. 26 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்மா? ஏஎம்னா வெடிஞ்சிடும் காலைல. என்னங்க பிஎம்னா ஏஎம்னு? பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க. யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் களத்துல இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம். எதிர்க்கிற ஐடியா எல்லாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எல்லாம் எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். சினிமாவுல பஞ்சடா நிறைய வேலை இருக்கு. என்ன வேணும்? 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. என்ன வேணும்? ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. என்ன சொன்னதே சொல்லிட்டே இருக்க நீ? ஏய், என்ன 2 தடவை கேட்டதே டென்ஷன் ஆவற? 2000 தடவை கேட்டிருக்கோம். மனுஷனா பொறு முடிஞ்சே பண்ணிட்டோம். எல்லாரும் ஓட்டு போட்டுருங்க. நம்ம டிவிக்கே எப்படிமா ஜெயிக்கும்? நம்ம இது இடியாப்போ பேசி வச்சிருக்கிற நீ என்ன ஒரு உருட்டு, என்ன ஒரு வன்மம். காய்ஸ், ஒரு நல்ல கண்டென்ட் சிக்கிருக்கு. மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யாரு அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு. நாளை 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 நாளை. அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேல பூசிட்டு அவர்களோட வந்து ஜெல்லாம் அந்த கதையோட ஒரு சில படங்கள்ல வந்து சில விஷயங்கள் அன்வான்டா இருக்கும். அப்படி இல்லை இந்த படத்துல. பேசிக்கிட்டு இருக்கோம். சைலன்ஸ். இல்லாம நாங்க இருக்க போறோம். அதான் நீ என்ன சொல்லு. நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு. கொள்கை என்ன சொல்லுப்பா. இதுக்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் இருந்திருக்காங்க? கட்சின்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அந்த கொடிக்கு என்ன அர்த்தம்? புரியுதா இல்லையா? சொல்லு. அந்த இயக்கத்தோட கொள்கை என்ன? கொள்கை இல்லாம நாங்க இருக்க போறோம். அதான் நீ என்ன சொல்லு. நான் இங்கே உட்கார்ந்து வேணா கேட்டு போறேன். என்ன கொள்கை சொல்லு. கொள்கை என்ன சொல்லுப்பா. இதுக்கு முன்னாடி எத்தனை தலைவர்கள் 2009-11 வந்து இலை மலர்ந்தா ஈழ மலரும் சொல்லி பரவசப்பட்டார்கள். இன்னைக்கு அதிமுக பத்தி அந்த தேர்தலில் நீங்க பிரச்சாரம் பண்ணல? நான் என்ன சொல்றேன்னா, விஜய் பிரச்சாரம் நான் சொல்றேன் கேளுங்க சார். எஸ்எஸ்சி பிரச்சாரம் பண்ணல சார். நாங்க பண்ணோம் சார். நாங்கள் உறுதியளிக்கிறோம்,
தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரை இனி வருங்காலங்களில் மதுரையை அயோத்தியா மாற்றக்கூடிய ஒரு எந்த வேலையும் நாங்கள் அதிகமாக எங்களுடைய குரலை தெரியாது அதுக்காண்டி நம்மளா சொல்லக்கூடாது. தெரியாது அவருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியணுங்க, தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாமே. ஏன்னா அவர் வந்து இவங்கள மாதிரி ரோட் ஷோ தான் நடக்கல, அந்த இடத்துல நடந்து போல. காப்பாத்துங்க, ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க. அவர் முதல் அதை தான் அவர் ஃபர்ஸ்ட் மக்கள் பிரச்சனை முதல் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு தெரியாது அதுக்காண்டி நம்மளா சொல்லக்கூடாது. தெரியாது அவருக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இவருக்கு பின்னாடி அவருக்கு தெரியணுங்க, தளபதிக்கு தெரியணும் ஃபுல்லாமே. ஏன்னா அவர் வந்து இவங்கள மாதிரி ரோட் ஷோ தான் நடக்கல, அந்த இடத்துல நடந்து போல. காப்பாத்துங்க, ஓட்டு போட்டுருங்க, எனக்கு ஓட்டு போட்டுருங்க. எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. யார் அவனை தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க? நான் 2 பேரு. அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒண்ணு பண்ணிட்டு இருப்பான். பெரியார் சிலைக்கு கீழே எழுதியிருக்குப்பா. அவர் வந்து பாத்தீங்கன்னா கடவுளை பேசுவர் முத்தாள், களவனை கற்பழிக்கவர் முத்தான்னு சொல்லி சொன்னவர். களவனை கற்பழிக்கவர் முத்தான்னு சொல்லி சொன்னவர். களவனை கற்பழிக்கவர் முத்தான்னு சொல்லி சொன்னவர். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. நம்பிக்கை தான் நம்பி விட்டுருந்தேன் எல்லாத்தையும். போனது திரும்பி வருமா என்ன? புதுசால தான் நம்ம உருவாக்கிக்கணும். இந்த விசிலுக்கு பதிலா ஒரு லாலிபாப் கொடுத்துருக்கலாம். அணிலுங்க வாயில வச்சு சப்பின்னு தெரிஞ்சிருப்பானுங்க. அது எல்லாத பசங்க. நம்ம சின்னம் உங்கள் சின்னம், நம்மளுடைய வெற்றி சின்னம் மடக்கு ஊதி. மடக்கு ஊதி நம்ம போலாம். இங்க தனியா நின்னா செத்துடுவோம். ஆட்சியில பங்கு கொடுக்கறேன் கூட வாடா. போடா மடக்கூதி, போடா மடக்கூதி. ஆட்சியில பங்கு தரேன், அதிகாரத்துல பங்கு தரேன். யாராச்சும் வாங்க, யாராச்சும் வாங்க. அண்ணா எப்ப ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்? சின்ன மடக்கு ஊதி உங்க அண்ணன் செத்து போயிட்டான்டா. சொல்லி செத்து போயிட்டியே மடக்கு ஊதி. எங்க வந்து யாருக்கிட்ட? அட கர்மமே. ஐயோ, இது பிடைக்கிறா. தலை அங்க இருக்கு. நிமித்தவன தூக்கு. ஏண்டா எவ்வளவு தைரியம்டா. மடக்கு ஊதி. எது? திருப்பி சொல்லுங்க. மடக்கு ஊதிங்க. மறுக்கா சொல்லுங்க. மறுக்காவா? திருப்பி சொல்லுங்க. திருப்பி சொல்லணுமா? எதுக்கு சொல்லுங்களேன். மடக்கூதி. இப்ப தெரியுதா உங்களுக்கு ஏன் விசில் சின்னம் கொடுத்தாங்கன்னு? இப்ப தெரியுதா விசில் சின்னம் கொடுத்தாங்களா? நம்ம சின்னம் சின்னம் உங்கள் சின்னம் மடக்கூதி. விசில் கொண்டு வந்திருக்கீங்களா? விசில் கொண்டு வந்திருக்கீங்களா? ஏங்க இன்னமேல ஒட்டி பிறந்தது மாதிரிங்க. அதெல்லாம் எங்கேயும் போகாது. இங்க பாத்தீங்களா? ஆமா. எப்படி தாம்பரம் வந்துருச்சு, இறங்குங்க. தாம்பரம் வந்துருச்சு, இறங்குங்க. அப்படிதான் கண்டக்டர் ஊதுவாரு. தாம்பரம் வந்துச்சு இறங்குங்க, குரோம்பேட்டை வந்துச்சு இறங்குங்க அப்படிம்பாரு. இங்கிட்ட ஏர்வாடி வந்துருச்சு இறங்குங்க, கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்க அப்படிம்பாங்க. கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்களா? ஆமா. இறங்கிட்டாங்க போங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு விசிலுங்கிறது கண்டக்டரா இருக்குது, புரியுதுங்களா? ஆனா நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் விசிலுக்கான மரியாதையே மாறி இருக்கு. குப்பை வண்டி வந்துருச்சுப்பா. குப்பை எடுத்தாந்து போடு. குப்பை வண்டி வந்துருச்சு. ஆமா. விஜய் வந்து தயவுசெய்து நீங்க கிறிஸ்டினாவும் பாக்காதீங்க, முஸ்லீமாவும் பாக்காதீங்க, இந்துவாவும் பாக்காதீங்க, ஒரு மனுஷனாவே நீங்க பாக்காதீங்க. இப்ப எதுக்கு செருப்பு எடுத்து கையில் வச்சிருக்கீங்க? இல்ல விசில்னதும் விசில கொண்டு வந்துட்டீங்க. ஒருவேளை செருப்பு சின்னம் கிடைச்சிருந்தா செருப்பு எடுத்து வந்துட்டீங்க.
இவ்வளவு தைரியமா ஒரு பொண்ணு செருப்படுத்து காட்டுதுன்னா அது திமுக ஆட்சி தானே. மொத்த எந்த ஆட்சியிலும் நடக்குமா? கொஞ்சமாவது இருக்கா? இல்ல எவ்வளவு தைரியமா நீங்க செருப்படுத்து காட்டுறீங்க? செருப்பால இருப்பியா? செருப்பால இருப்பியா? வேணாம் வேணாம், வேற மாதிரி ஆயிடும். இந்த நிர்வாக குழுவின் கூட்டம் என்பது அடங்கொம்மால எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார், மச்சான் உள்ள நிறைய பைத்தியம், வாய செம காமெடியா இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.